ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி என் நேயர் பெருமக்கள் ஒரு வாசகத்திற்கு உற்ற துணையை கொடுங்கள். திருவாசகத்தை தெளிவிற படிங்கள். திருவாசகத்திற்கு முருகாதார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்ற வாக்கிற்கு இணங்க ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து உயர்வை கொடுங்கள். 6/12/2026 வாக்கிய பிரகாரம் 12 ராசிக்குரிய சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கின்றார். தொடக்கம் கடக்கும் வரை கடினம்தான், விடாமல் தொடர்ந்தால் வெற்றி தான். அதுக்குதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி தொடங்கிட்டா போதுமையா, அப்புறம் எது வேணாலும் பண்ணிக்கிறோம் அப்படிப்பாங்க. ஆரம்பிக்கிறதா நல்ல நேரம், தொடங்குறதுக்கு தான் நல்ல நேரம், மீதி பயப்பட முடியல அப்படிங்கிறாங்கல்ல. அதுதான் ஒரு நல்ல தொடக்கம் தான் வெற்றியை தீர்மானிப்பது. ஒரு நல்ல ஆரம்பம் தான் ஒரு வெற்றியை தீர்மானிப்பது, ஒரு செயலை தீவிரப்படுத்துவது. எண்ணற்ற வழி ஒன்னும் அடவிடுங்க. பல இலக்குகளுக்கு சொந்தக்காரர் எல்லாம் ஃபெயிலியர், எல்லா வகையிலும் ஃபெயிலியர். எந்த நேரத்துல பெத்தணும், எந்த நேரத்துல வளர்த்தணும், எந்த நேரம் பள்ளிக்கூடத்தை சேர்த்தணும், எந்த நேரம் வேலை இல்லாம இருந்தா எப்படிப்பா புலம்புறாங்கல்ல மக்கள். கலிகாலம், தட் இஸ் இல்லீகல், கால்டு டு இல்லீகல். எப்ப ஒரு வேலையும் செய்யக்கூடாது. தெரிஞ்ச வேலை வேண்டாம், தெரியாத வேலையாவது கத்துக்கிட்டு செய்யும். தெரியாத வேலை வேண்டாம், தெரிஞ்ச வேலையை கட்டி அப்பா வேலையை பாரு, அம்மா சொல்றதுக்கு கேளு. தங்கச்சி ஏதோ வேலை செஞ்சு ரெடி பண்ணிருக்கலாம், அந்த வேலைக்கு போகும், எங்கே போக மாட்டேன், இங்கேதான் வெக்கம், சோழன், அந்த இங்கீதம், அந்த உணர்வுகள் எல்லாமே கடந்த காலத்துல பரிதவிக்க விட்டு தூக்குதான் மாட்டலாம், ஃபேன்ல தூக்குதான் மாட்டலாம். காம்புக்கே ரெடியா இருக்குது, கழுத்துல போட்டாச்சு, ஸ்டூல் எடுத்து விடலாம். அவ்வளவுதான், ஸ்டூல் எடுத்தாதான் கால் தொங்கிரும்ல, அப்ப இருக்கிறோம்ல. அந்த அளவுக்கு ரத்த கண்ணீர் விட்ட கடகராசி. கடந்த காலங்கள் கசப்பான காலம். இனிமேல் வரக்கூடிய பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் சகல செல்வத்தையும் சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கொடுப்பார். வயதை பொறுத்து பார்த்துக்க. 1 முதல் 12 தடவற்ற பிறப்பு தடை நீங்கும். 13 to 19 உயர் படிப்பு உயர்வை கொடுக்கும். 20 to 40 திருமண தடையை தாண்டி வைபவத்தை மங்கள ஒளி கேட்கட்டும். 46 தொழில் விருத்தி, நசுங்கி கிடந்தது உயிர் உண்டாக்கும். வெம்பி போன காய் இப்ப முற்றிய காயாக மாறும். எந்த அளவுக்கு அழுகி போன பழங்கள் இப்போது முற்றிய பழங்களாக மாறும். இது விதி விலக்கு. கடக ஜம்மன் உங்க திசை பத்தி பார்த்துக்க. பூசம், புனர்பூசம், ஆயில்யம், புனர்பூசம், ஆயில்யம் பயங்கரமான நட்சத்திரங்கள். இதெல்லாம் சேர்ந்து ஒரு வழி உங்களுக்கு. அதனால ரொம்ப பக்குவத்துக்கு கொண்டு வந்துருக்கு. நீர் சம்பந்தப்பட்டது, தானியம் சம்பந்தப்பட்டது, ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்டது, கல்வி, காய்கறிகள், அதோட ஆராய்ச்சி அறிவு, தாய்மேல் பற்று, தாய்ப்பாசம், தாய் நாட்டு பற்றம், மொழிப்பற்று, தாய்ப்பற்று, மனைவி பற்று, குழந்தைகள் பற்று, மக்கள் பற்று, அரசியல் பற்று, அரசாங்கம் பற்று, கோசாலை பற்று, குறுகிய சாலை பற்று, கோசாலை பற்று, பெருகிய சாலை பற்று, பேராண்மை பற்று, எல்லாமே நிறைஞ்ச ஒரு சொல் உங்களை வெல்லும், ஒரு சொல் உங்களை கொல்லும். அது வேத வாக்கு, மறந்துடாது. கண்டிப்பாக கடகராசிக்கு இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சீராய் பாயும் காலை போல சிறப்பாக அமையும் என்பது வரலாற்று கூற்று. கடகத்துக்கு அந்த தன்மை கடந்து போயிடுச்சு. இழந்தது எதுவுமே எல்லாம் இழந்தாச்சு. அப்புறம் என்ன மிச்சத்தை நம்ம கொண்டு போறோம்? எல்லாம் கொண்டு போறோம், ஒண்ணும் கிடையாது. அதனால
இனிமேல் வரக்கூடிய உங்களுக்கு என்ன சப்போர்ட், உங்க திசை சாந்தி சப்போர்ட், தசாபதி சப்போர்ட். அந்த தசாபத்தியை வச்சுக்கிட்டு வெற்றி மேல் வெற்றிய அகலக்கால் வைக்காம கொண்டுவாங்க, அமைதியா கொண்டுவாங்க. வாழ்த்துக்கள். இந்த பூசம் புனர்பூசம் ஆயில்யம். ஆயில்யம்னாலே கலந்துக்கு உள்ளதுதான், கலசம். சர்ப்பங்களுக்கு உரிய நட்சத்திரம். அப்ப கண்டிப்பாக திருநாகேஸ்வரம், திருப்பாம்புபுரம், காளகஸ்தி, மயிலாப்பூர், திருவிற்குடி, பட்டீஸ்வரன், துர்கை, இப்படி எல்லாத்தையுமே நீங்க வணங்கி வந்தால் கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய இந்த முயற்சி மேற்கொண்டு வெற்றியை கொடுக்கும், மேற்கொண்டு வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.